ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு நான் முட்டை குழம்பு தான் வைக்க போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் 2 வெங்காயமும் 2 தக்காளியும் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜார்லேருந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம குழம்பு இப்போ தாளித்து விட்டுறலாம். அதுக்கு நான் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லாட்டா பெரிய வெங்காயம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இதை எண்ணெயில் லைட்டாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் இதை வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மிளகாய் தூளை எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். வெங்காய தக்காளி பேஸ்ட்டை எண்ணெயில் நல்லா பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கிடலாம். ஏன்னா வெங்காயம் தக்காளி நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால் அதோடைய ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுறணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கிரேவி கூட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளியோட பச்சை ஸ்மெல் போய் எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. இப்போ நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கிறேன். அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறேன். மசாலா தூள் எப்படி அரைக்கிறேன் என்னுடைய சேனல்லே வீடியோ இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கறி மசாலாவுடைய பச்சை ஸ்மெல்லு போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வேணான்னா புளியும் சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கிரேவி கூட. இப்போ தயிர் நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெயும் பிரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இந்த குழம்பு கொஞ்சம் நல்லா கிரேவியாக வச்சா நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் கத்திரிக்காய் சட்னி நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதோடைய தொலியை நம்ம முறிச்சிடலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்துக்கு நம்ம பெரிய வெங்காயமும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா உரிச்சாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம முட்டை உடச்சி ஊற்றிடலாம். இதுக்கு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். அப்படியே உடச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக நம்ம கிண்ணத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமாவும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ சில சமயம் முட்டை கெட்டு போயிடுச்சுன்னா குழம்பு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நம்ம ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமாவும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணியாச்சு. இப்போ முட்டையும் வெந்துருச்சு. முட்டை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சா போதும். முட்டை சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்ப வேக வச்சோம்னா முட்டை ஹார்டாயிரும். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை கம்மி பண்ணி வச்சிடணும். முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கிறேன். கொத்தமல்லி தூவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் தூளும் தூவிக்கிறேன். முட்டை செய்கிற எந்த ஐட்டத்துக்கும் நம்ம பெப்பர் தூள் சேர்த்தோம்னா வாய்வு இல்லாமல் இருக்கும். இப்போ பெப்பர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணோம்னா நம்மளுடைய முட்டை குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ முட்டை குழம்பு இப்போ முட்டை குழம்பு தயாராகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம கத்திரிக்காய் எண்ணெயில் போட்டு வதக்கி எடுக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த காஞ்ச மிளகாய் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். அது வறுத்துனாலே அது நல்லா உப்பி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ நான் 2 பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதையும் எண்ணெயில் போட்டுறேன். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மூடி வச்சிடலாம், இல்லைன்னா தெரிக்கும். இது நல்லா
4 பக்கமும் நல்லா கத்திரிக்காய் ஃபுல்லாக நல்லா ஃப்ரை வந்து ஆகணும். நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் இதை வந்து நம்ம எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். இதையே நம்ம அடுப்பில் டைரெக்டாக சுட்டும் வந்து பண்ணலாம். கத்திரிக்காயை நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா அது வந்து ஃப்ரை ஆகணும். சாஃப்ட் ஆகிற வரைக்கும் அதை நம்ம ஃப்ரை பண்ணி வந்து எடுக்கணும். இப்போ கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம கத்தியால் குத்தி பார்க்கும்போது ஈஸியாக வந்து உள்ளே போகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு புளியும் நான் எண்ணெயில் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். புளியை அப்படியே யூஸ் பண்ணுறத விட இப்படி நம்ம சுட்டு யூஸ் பண்ணோம்னா உடம்புக்கு வந்து நல்லது. புளியும் வந்து லைட்டாக எண்ணெயில் வந்து போட்டேன். இப்போ அதையும் எடுத்துடலாம். இதை ஆற வச்சுட்டு நம்ம வந்து பனஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். அதில் இருக்கிற காம்பை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுடைய கத்திரிக்காய் சட்னியும் ரெடி ஆயிரும். நீங்களும் இந்த வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். இதை நேரடியாக அடுப்பில் போட்டு சுட்டு செஞ்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்படி செய்யும்போது இதுவும் நல்லாயிருக்கும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ கத்திரிக்காய் சட்னியும் தயாராகிடுச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ரைஸும் முட்டை குழம்பு கத்திரிக்காய் சட்னி வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள்.